வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, இந்த நல்லதை கேட்டதும் நீங்கள் தான், எதிர்பார்த்ததும் நீங்கள் தான், தேடினதும் நீங்கள் தான். அப்போ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களை வந்து அடையாமல் இருக்குமா? ஐயா, ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் ஆழ் மனசில் என்றைக்குமே பதிய வைங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது, காத்துட்ருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்குன்றதை நீங்கள் முழுமையாக நம்புங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் தன்னுடைய எதிர்காலத்தில் நிறைய ப்ராப்ளம் வருமோ, நம்ம லைஃப்பில் எந்த நல்லதும் நடக்காதோன்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தொடர்ந்து தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளை அவர்களே ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நம் பதிவை பார்ப்பவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கான எதிர்காலம் மிக சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கார். இதை முழுமையாக ஆழ் மனதில் ஆழமாக பதிய வச்சுட்டு அதற்கான அந்த நல்ல பலன்களை அடைவதற்காக தயாராக இருங்க. அதற்கான நல்ல சிந்தனைகளை விதையுங்கள். இனி வரக்கூடியவை யாவுமே நல்லபடியாக நடக்கும். இந்த பதிவு ஒரே வீட்டில் மேஷம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன நடக்கும், எதையெல்லாம் கவனிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள். இது வரைக்கும் நம் பதிவுகள் கிட்டத்தட்ட 11 லட்சம் சந்தாதாரில் கடந்து வெற்றி நடை போட்டுட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த எல்லா பதிவுகளும் குடும்பத்திற்கான பதிவுகள், குடும்பத்தில் நல்லதை கொண்டு வருவதற்கான பதிவுகள். குடும்பத்தில் என்னென்ன தேவை? குடும்பத்தில் எல்லாமே தேவை. பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கணும், அங்கே குழந்தைங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் இருக்கணும், அங்கே பெரியோர்களுடைய மன சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். அப்போ எல்லாமே எப்படி இந்த ஒரு நாட்டுக்கு எல்லா விதமான துறைகளும் சிறப்பாக இருந்தால் அந்த நாடு நல்லா முன்னேறும்னு சொல்லுவாங்களோ, அதுபோல் தான் ஒரு குடும்பத்தில் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்போடு இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடுமாற்றத்தை பார்க்காது, நல்லா முன்னேறி போகும். இது குடும்பத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், ஐயா, எல்லா இடத்துலையும் எல்லா நபர்களோடையும் சேர்ந்து தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்றப்ப அங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இங்கே நிறைய விதிமுறைகள் இருக்குது. அது எல்லாமே தான் நம்ம பதிவுகளில் கொடுத்துட்ருக்கோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம தயாரித்து கொடுத்தோம். நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, இதை நம்ம சாதாரணமாக நம்ம தயார் பண்ணி தரல. இதில் அடங்கியிருக்கக்கூடிய மூலிகைகள் மனிதனுடைய வாழ்வில் ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆகியால் தான் அந்த மூலிகைகளை மட்டும் நம்ம தயார் பண்ணி செலக்ட் பண்ணி அதை தயார் பண்ணி இதை நம்ம கொடுக்குறோம். இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி, சரிங்களா? ஆகவே இதை சும்மா நீங்கள் வாங்கணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. வாங்கியவங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா அந்த நல்லதை உருவாக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் வந்து சேர்வது தான் ஒரு நல்ல ஆன்மீக பொருளுக்கான உண்மையான பலனே. அப்போ அந்த நல்ல பலனை நமது ஆன்மீக பொருள் தருதுன்னா அது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆகையால் இன்றைக்கி தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. நீங்கள் கேட்ட ஒரு ஆன்மீக பொருளை தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆகவே இந்த ஆன்மீக பொருளோட இன்றைக்கி நம்ம ஒரு புது ஆஃபரும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக அனைவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி 10 எண்ணிக்கையில் வாங்குறவங்க, 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சில ஆஃபர் கொடுத்தோம். ஆனால் இப்போ ஒரு பெரிய ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த முக்கிய தினங்கள் எல்லாமே, விசேஷ நாட்கள் எல்லாமே வர இருக்குது. ஆகையால் இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பாருங்கள், பஞ்சகவ்ய விளக்கு இது அப்படியே பாக்ஸோடு உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 10 பாக்கெட் வாங்கக்கூடிய நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்குபவர்களுக்கு இந்த 12 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு அப்படியே முழுமையும் நான் அப்படியே இலவசமாக கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, இந்த 12 பஞ்சகவ்ய விளக்கு மட்டும் இல்லாமல் இதனோட சேர்த்து 11 சிவப்பு குன்றின் மணிகளும் 11 மினி கோமதி சக்கரங்களும், இவை எல்லாம் முற்றிலும் இலவசம். 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு, இனிமே வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இந்த 12 எண்ணிக்கையில் உள்ள பஞ்சகவ்ய விளக்கும் 11 சிவப்பு குன்றின் மணிகளும் 11 மினி கோமதி சக்கரங்கள், இவை எல்லாமே இலவசம். ஏன் இதையெல்லாம் நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, வாங்கக்கூடியவர்கள்
நம் பதிவுகளை பார்த்து நம்பிக்கையோடு வாங்குகிறாங்க. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு என்றைக்குமே அதிகமாயிட்டு தான் போகணும். ஆகவே வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆன்மீக பொருள் எல்லாமே நம்ம இவ்வளோ தூரம் இலவசமாக நம்ம கொடுக்குறோம். பஞ்சகவ்ய விளக்கினுடைய மகிமை என்னன்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மிக அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள் தான் இந்த சக்தி வாய்ந்த பஞ்சகவ்ய விளக்கு. ஆகவே இப்போ குரு பேர்ச்சியும் வந்துட்டுருக்கு. குரு பகவானுக்கு ஏற்ற விளக்காகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் தொழில் செய்யக்கூடிய இடங்களும் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. மிக அற்புதமாக தயார் பண்ணியிருக்கோம். ஆகையால் தாராளமாக நீங்கள் ஒரு முறை வாங்கினீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கேட்பீங்க. இது 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். ஆகையால் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறை ஆஃபர் தரும்போதும் கையில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களை அந்த எண்ணிக்கையை பொறுத்து உடனே வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். அது தீர்ந்துட்டா அப்புறம் திரும்ப தயார் பண்ண ரொம்ப டைம் ஆகிடுதுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போவும் அதுதான் சொல்கிறேன், கையில் இருக்குது. இந்த நேரத்தில் ஆர்டர் பண்ணுறவங்க அனைவருக்குமே இந்த 10 பாக்கெட் நம்மளது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் அப்படியே நான் இலவசமாக கொடுத்துட்றேன். பஞ்சகவ்ய விளக்கு இதில் 12 எண்ணிக்கையில் பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 சிவப்பு குன்றின் மணிகளும் இதனோட ஃப்ரீயாக வரும். அது மட்டும் இல்லாமல் 11 கோமதி சக்கரங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். சரிங்களா? ஆகையால் இந்த அற்புதமான ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். மேஷம், துலாம் இந்த 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னா அங்கே என்னங்க முதல்ல நம்ம யோசிக்கணும், என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போதைய கிரகநிலைகளின் படி மேஷம் துலாம் இருக்கக்கூடிய இடத்துல வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்துட்டுருக்கு. கோபங்கள் அதிகமாயிட்டுருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக மேஷராசிக்காரங்க கிட்ட இன்றைக்கி திடீர்னு கோபங்கள் வந்துட்டுருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப பெருசாக கோபப்பட்டு இருக்கிறதா தெரிய வருது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசியினுடன் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களோட யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அருகில் உள்ளீர்களோ அவர்கள் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்கு கோபத்தையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் அல்லது திடீர்னு ஒரு வாக்குவாதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? கோபத்தை உண்டு பண்ண வேண்டாம். வாக்குவாதம் நடக்கிற மாதிரி எதையும் பெருசு பண்ண வேண்டாம். மேஷராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த முறை மேஷராசிக்காரங்களுக்கு அந்த வேகமாக பேசக்கூடிய சட்டுன்னு கோபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க. ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப அந்த வேலைக்கான தடுமாற்றங்களும் இப்போ ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு முழுமையான ஒரு அந்த வருவாய் வரக்கூடிய அந்த வருமானம், சேலரி, இதில் எல்லாமே ஒரு முழுமையான திருப்தி இல்லை. இந்த பக்கம் பணம் வருதோ இல்லையோ அந்த பக்கம் செலவு ரெடியாக இருக்குது. அப்போ துலாம் ராசிக்காரங்க யார்? பொறுமையை சுமக்கக்கூடிய நபர்கள். தனக்கு இல்லைனாலும் இன்னும் அவங்க நல்லா இருக்கட்டும், மற்றவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் மேஷ ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் வேறு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறிட்டுருக்கு. அப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, மேஷம் ராசியினரை பற்றி துலாம் ராசிக்காரங்க வெளியில் எங்கேயும் யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் பாருங்கள், இந்த 2 ராசிக்காரங்களும் இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அண்ணன் தம்பியாக கூட இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்கலாம், அல்லது அக்கா தங்கச்சிங்க இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி இருக்கலாம். இப்படி ஒரு குடும்பத்தில் இந்த ராசிக்காரர்களில் எந்த உறவு முறையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை பற்றி இவர்களோ அல்லது இவர்களை பற்றி இவர்களோ வெளியில் 3ஆம் தரப்பு நபர்களிடம் எந்த விஷயத்தை கொண்டு போகாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியம். ஏங்க இந்த நேரத்தில் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த விஷயம் இன்னும் சில வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐயா இந்த நேரத்தில். அதனால தான் நான் இதை உங்கள் காதில் போட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் மனசில் இது விழுந்திருக்கும். இனி நீங்கள் இதை சரியாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வெளிநபர்களிடம் எந்த விஷயத்தையும் கொண்டு போய் இனி இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்ல என்ன ஆகும்னா, வெளியில் அந்த விஷயத்தெல்லாம் கேட்குறவங்க என்ன ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கட்டுமா இந்த காலத்தில் நினைக்கிறாங்க? ஒரு இடத்துல இன்னொரு குடும்பத்தில் சண்டைன்னா அதை பார்த்து மனசுக்குள்ளே சிரிக்கிற நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். இப்போ அப்படிலாம் மாறிட்டாங்க நிறைய நபர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சண்டைன்னா அதை போராடி தீர்த்து வைக்கக்கூடிய உறவினர்கள்லாம் இப்போ போய் இப்போ எப்படின்னா, எப்படா ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டையை உருவாக்கலான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க, குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்க. அப்படிப்பட்ட காலமாக இருக்குது.
சமீபத்தில் பார்க்கத்த எத்தனை பேருடைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஐயா எங்கள் அண்ணனால் பிரச்சனை, அக்காவால் பிரச்சனை, தம்பியால் பிரச்சனைன்னு குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகளும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இங்கே முத்திட்டு போயிட்டுருக்கு, அதிகமாயிட்டுருக்கு. அப்போ இதை எல்லாமே மேஷம் துலாம் ராசிக்காரங்க வீட்டில் இருப்பவர்கள் இந்த 2 ராசிக்காரங்களும் கவனிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களும் கவனிக்கணும். அப்போ இந்த காலகட்டம் குறிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அமைப்பு 2 ராசிக்காரர்களுக்கும் அதற்கான தாக்கத்தை கண்டிப்பாக காட்டும். பாருங்கள், வேலையில் இவங்களுடைய வேலை, அதாவது மேஷம் ராசிக்காரர்களுடைய வேலையில் துலாம் ராசிக்காரங்க சில சூழ்நிலையில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியும். துலாம் ராசிக்காரர்களுடைய வேலையில் மேஷ ராசிக்காரங்க சில நேரங்களில் இவங்க வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அப்போ இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக நடந்துக்கணும், விட்டு கொடுத்து நடந்துக்கணும், ஒருத்தர் மீது ஒருத்தர் அக்கறை காட்டக்கூடிய நபராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சில விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாமே இதை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து இதை யோசிக்கும் போது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதற்கான நல்ல பலனை நீங்கள் லைவாக பார்க்குறப்ப என்ன ஆகும், மனசுக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஓ, இவ்வளோ நாளாக நம்மளுடைய லைஃப்பில் நல்லது நடப்பதற்கான வழிமுறைகள் இதுதான், இது தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்திருக்கோம், ஏன் தொடர்ந்து தடங்கள் வருது, ஏன் தொடர்ந்து தாமதம் வருது, ஏன் தோல்வியை பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது எல்லாமே ஐயா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கணுமோ அவங்கக்கிட்டேருந்து ஒதுங்கி தான் இருந்தாகணும். யார்கிட்ட நீங்கள் பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணும். சில நல்லதை நம்ம தேடி போகிறத விட அந்த நல்லது நம்மளை தேடி வர அளவுக்கு அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். அப்போ உங்கள் மனசில் அந்த தெளிவு இருக்கணும், அந்த முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கணும், உங்கள் பேச்சில் தெளிவு இருக்கணும், உங்களுடைய செயல்களில் அந்த முயற்சிக்கான அந்த தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இதையெல்லாம் இருந்தால் தான் அந்த நல்லது அவர்களை தேடி வரும். ஒரு மனிதன் ஒரு நல்லதை ஈர்க்கிறானா, எப்படி ஈர்க்கிறான்? மாய மந்திரம் போட்டு ஈர்க்கிறானா? கிடையாது. என்னது அவன் ஜாதகத்திலே அது இருக்குதா கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எப்படி ஒரு மனிதன் அந்த ஜாதகப்படி கிரகநிலைகளை அவனுக்கு கொடுக்க வேண்டிய பலன்கள் வேணால் அவனுக்கு நடக்கும், அந்த நல்லதை அடைவான், அந்த யோகத்தை அடைவான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் நல்லதை ஈர்க்கணும் அப்படின்னா எங்கே போய் நின்னாலும் அந்த மனிதனுக்கு, அதாவது லாபம் கிடைக்கலனாலும் நஷ்டம் கிடைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈர்ப்பை ஈர்க்கணும் அப்படின்னா அதற்கான மாற்றங்கள் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் தான். அந்த மனிதனுடைய அந்த புரிதலும் அந்த தெளிவும் தான் அவனுக்கு இந்த ஈர்ப்புத்தன்மையவே உருவாக்கி கொடுக்குது. அப்போ மேஷம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொறுமையாக கேட்கக்கூடிய குணம் என்பது இப்போ மேஷ ராசிக்காரங்க கிட்ட இல்லை. இதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மேஷ ராசிக்காரங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அல்லது துலாம் ராசிக்காரங்க, இவங்க எல்லாமே நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த காலகட்டம் மேஷ ராசிக்காரங்கிட்ட ஒன்று பொறுமையாக சொல்லி பாருங்கள், அந்த பொறுமையாக உங்கள்கிட்ட இருக்காது. டக்குன்னு சொல்லி முடி, என்ன தேவை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் அவங்களுக்குள்ளே இப்போ இருந்துகிட்ருக்கு. இது நம்ம அவங்கள தப்பு சொல்லி போகிறதில்ல, சூழ்நிலைகள் அவங்கள சுற்றி அப்படி ஒரு அவசரமாக ஓட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்கள சுற்றி இப்போ இயங்கிட்டு இருக்கு மேஷராசிக்காரங்களை. அப்படின்றப்ப இது எல்லாமே அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இதுதான் ப்ராப்ளம் தெரிய வருதுன்னா அதில் ஒரு நிதானத்தையும் பொறுமையும் காட்டணும், அமைதியை நிலைநாட்டணும். குறிப்பாக மற்றவங்க என்ன பேச வராங்கன்றத முழுமையாக கேட்குறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அது மேஷராசிக்காரர்களிடம் இந்த நேரம் தேவை. புரியுதுங்களா? முழுமையாக சரி என்ன தான் சொல்ல வராங்க, என்ன கருத்துக்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எதுவுமே யாருமே அதை செய்யும் பொழுதும் அதை பேசும் பொழுதும் தான் இங்கே நமக்கு முழுமையாக தெரியும் அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றது. சரிங்களா? முதலில் சொல்லும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வரும், அடுத்து அதை செய்து காட்டும் பொழுது அடுத்த கட்ட நம்பிக்கை அதிகமாகும். அப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இன்னை வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்குது. அப்போ மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையாக முதல்ல கேளுங்க, நிதானமாக கேளுங்க, முழுமையாக அதை உள்ளார்ந்து அது என்ன விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதிலை நீங்கள் கொடுங்க. அவசரமாக இன்றைக்கி நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த விதத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறதே கிடையாது. அவசர முடிவுகளே பெரும்பாலும் மனிதனுக்கு சோதனையை தான் ஏற்படுத்துது. அவசரமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட நிதானமாக பொறுமையாக அதுக்கான அனுபவத்தை பெற்று நீங்கள் வந்து நிற்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். அப்போ மேஷம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். நிதானமும் பொறுமையும் இந்த நேரத்தில் முக்கியம். குறிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் வேலைக்கான வருமானத்திற்கான மாற்றத்தை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா?
அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷம் துலாம் 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டிலே பாருங்கள், இந்த வெகுளியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நண்பர்கள், சொந்தக்காரங்க, வெளியில் இருக்கிற நபர்கள்னு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இவங்கள இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் அவங்க தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க முதல்ல அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க பழகுறாங்கன்னா எதை நோக்கி பேசுகிறாங்க, என்ன எதுக்காக பழகுறாங்க, ஒரு சொந்தக்காரங்க வந்து இப்போ ஒரு தொழிலை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உடனே எதுக்கு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்மளை வச்சு அவங்க ஏதாவது சில விஷயங்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா. ஏன்னா இதெல்லாம் இந்த காலத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இப்போ மாறிடுச்சு, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலமாக மாறிடுச்சுன்றனால. ஆனால் அந்த இடத்துல அதை அவங்க யோசிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர்கள் வந்து ஒருத்தர் பேசக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் உள்ளார்ந்து கேட்குறாங்களே ஒழிய அந்த விஷயம் எதற்காக நம்மளை நோக்கி வருது அப்படின்றத அவங்க யோசிக்க மறந்துடுறாங்க. அப்போ மேஷம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் இது நாள் வரை நீங்கள் யோசித்த அந்த திசைகளை விட்டு இன்னும் நீங்கள் நின்று யோசிக்காத சில திசையில் போய் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் தெரியும். அதாவது நீங்கள் பார்த்த கோணத்தை தவிர்த்து இன்னும் நீங்கள் பார்க்காத கோணங்கள் இருக்குது. அந்த கோணங்களில் நின்று நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்போ தான் உண்மையான தோற்றமே என்னன்னு தெரியும், உண்மையாக அது எப்படி காட்சி அளிக்குதுன்னு தெரியும். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? அப்போ மேஷமும் துலாமும் இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் வந்து நல்லதை நினைக்கிறீங்க, நல்லதை தேடி போகிறீங்க, மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் எச்சரிக்கையும் இருக்கணும், ஒரு பக்கம் அந்த மன தெளிவும் இருக்கணும். ஏன்னா இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு மன தெளிவு இல்லை, குழப்பத்தில் தான் இருக்காங்க. இவங்க துலாம் ராசிக்காரங்களையும் குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவங்க தெளிவாக இருந்தாலும் மேச ராசிக்காரங்க ஏதோ ஒன்று சொல்கிறத அந்த துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கேட்கும்போது இவங்களுக்கே தெளிவாக இருந்த இந்த நபர்களுக்கே சில குழப்பத்தை உருவாக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ இவையெல்லாம் நிதானம், பொறுமை என்ற 2 விஷயத்தை கொண்டு தான் இந்த நேரத்தில் சரி பண்ணி முடியும். ஐயா, அந்த கிரகநிலைகளுடைய பலன்கள் இப்படி தான் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கிரகநிலைகளுடைய பலன்கள் வச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னா அடுத்த 1 மாதம் 2 மாதம் கழித்து அடுத்த வருஷத்துல வேறு மாதிரி பலன்கள் வரும். அப்போ இந்த பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதனும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே மாறாமல் இருக்கணும், நல்லதை நோக்கி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எங்கே வைக்க முடியும்னா நம்ம மேலே தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. வேறு பிற நபர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்போது வேண்டுமானாலும் உடையலாம். இது இயற்கை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில கசப்பான விஷயங்களை கடந்து நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். இங்கே யார் எப்போ வேண்டுமானாலும் மாறலாம், யார் மீது வைத்த நம்பிக்கையை எப்போ வேண்டுமானாலும் உடையலாம். இதற்கெல்லாமே நீங்கள் திடீர்னு அப்படியே ஷாக் ஆகி ஐயோ என்னப்பா இது இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்ததில் இன்றைக்கி இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் மாறுது அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா இன்னுமே இந்த உலகத்தில் உள்ள கசப்பான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அந்த கசப்பான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் இங்கே எதுவும் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் எதுக்குமே பெருசாக ரியாக்டே ஆக மாட்டீங்க. தெளிவாக பொறுமையாக அமைதியாக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அசராமல் நகர்ந்து போவீங்க. எதுக்குமே தடுமாற மாட்டீங்க. எது நடந்தாலும் அதை நீங்கள் கடந்து உங்களுடைய இலக்கை அடைஞ்சு. இதுதாங்க இங்கே ஒரு மனிதனுக்கு தேவை. ஏன் ஒரு மனிதன் அவன் நினச்ச இடத்த அடைய முடியாமல் போகிறான்? நடுவில் வரக்கூடிய இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவனை மனசை பாதிப்பு பண்ணி அவனுடைய இடத்த அடைய விடாமல் பண்ணிடுது. இங்கே நீங்கள் கிரகங்களுடைய பலன்கள் உங்கள் சுயஜாதக பலன்களே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாலும் நடைமுறையில் லைஃப்பில் நடக்கக்கூடிய உண்மைகள் இதுதான். அவன் அந்த பயணித்து அவனுடைய இடத்த அடையிறதுக்குள்ளே அவன் லைஃப்குள்ளே வரக்கூடிய நபர்கள், நடக்கக்கூடிய சம்பவங்கள், சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், அவனுடைய முயற்சிகள், அதில் கிடைக்கிற தோல்விகள் அப்படின்னு சொல்லி அவனை சரியான இடத்துக்கு போக விடாமல் பல விஷயங்கள் திசை திருப்ப பார்க்குது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நபர்கள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற நபர்கள், ஏன் ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படுது, எதற்காக இதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் ஏற்றுக்குவாங்க. அதே போல் மனிதர்கள் செய்யக்கூடிய சில சூழ்ச்சிகளில் இருந்தும் தப்பிச்சுக்குவாங்க.
ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மேஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா நம்ம பதிவுகளை நிறைய நபர்கள் எல்லா குடும்பங்களுக்கெல்லாமே ஷேர் பண்ணுறீங்க. என் பையனுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க, என் பேர பையனை பார்க்க சொல்லியிருக்கேன், என் பொண்ணை வந்து உங்கள் வீடியோவை பார்க்க சொல்லியிருக்கேன்னு நீங்கள் அப்படி சொல்கிறப்பெல்லாமே எனக்கு உண்மையிலுமே எனக்கு கண்ணே கலங்குது. ஏன்னா நம் பதிவுகள் இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, குடும்பங்களுக்குள்ளே ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்குன்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இதை நினச்சி தான் நம்ம பதிவுகள் கொடுத்தோமே. நம்ம பதிவுகள் பார்க்குறாங்கன்னா அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணும், அங்கே நல்ல மாற்றங்கள் வரணும், ஒரு மனத்தெளிவு உண்டாகணும், இந்த லைஃப் எப்படி நம்மளை வந்து ட்ராவல் பண்ண வைக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும், எப்படி நல்லதை ஈர்க்கணுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆகவே உங்களுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், உங்கள் பசங்க, பேர பசங்க, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லா உறவுகளுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டும், தெரிஞ்சுக்கிட்டும், நம்மளை சுற்றி உள்ள உறவுகள் எவ்வளோ முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீம்பு, கோபம், ஈகோ எதுவும் இல்லாத ஒரு அமைதியான, அனைவரையும் விரும்பக்கூடிய, அனைவருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக அந்த சமுதாயத்தில் வாழ முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். சரிங்களா? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஐயா, நம்ம நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு புது ஆஃபராக நம்ம பஞ்சகவ்ய விளக்கு இந்த பாக்ஸ் அப்படியே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். இதுலேயே 12 பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது. நீங்கள் இதை போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 12 பஞ்சகவ்ய விளக்கு இதுவே 150 ரூபா 200 பக்கம்லாம் விற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு 11 சிவப்பு குண்டின் மணிகள், 11 மினி கோமதி சக்கரங்கள், இவை எல்லாமே முற்றிலும் இலவசம். சரிங்களா? எதற்காக இதெல்லாம் கொடுக்குறோம்? நம் பதிவை இத்தனை வருடமாக நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்து அதன் மூலமாக நல்ல பலன்களை, சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து இன்றைக்கி 11 லட்சம் சந்தாதாரில் கடந்து எல்லா வெளிநாடுகளிலிருந்து நம்ம பதிவுகளை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஆகியால் தான் நம்மளுடைய ஆன்மீக பொருட்கள் வாங்குறவங்க எல்லார் வீட்லேயுமே நல்லது நடக்கணும், நல்ல மாற்றங்கள் நடக்கணும். அதுதான் இத்தனை வருடமாக நம்ம பதிவுகள் கொடுத்துறதுக்கான ஒரு அர்த்தமே. ஆகவே இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. எந்த ஆன்மீக பொருளாக இருந்தாலும் நான் குறைவான விலையில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். குறைவான விலையாக இருந்தாலும் தரம் சிறந்ததாக இருக்கும். அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெட்டி வேர் மாலையும் பாருங்கள், அப்படி தான் எவ்வளோ விலை கம்மியாக நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ பேர் வாங்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.